போதைப்பொருள் பாவனைக்கு முடிவில்லையா? சிறைச்சாலைக்குள் தொடரும் கொலை, காரணம் போதையா? இலங்கை தீவில் என்னதான் நடக்கிறது? லங்காஃபோ ஊடகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். சரி, இப்பொழுது இலங்கையிலே அதிகமாக பேசப்பட்ட பொருள், பேசிக்கொண்டிருக்கின்ற பொருள், இந்த போதைப்பொருள் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக உங்களோடு நாங்கள் விரிவாக கலந்துரையாட இருக்கிறோம். அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், இந்த போதைப்பொருளால் நாடு முழுவதுமாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்த பின்னர் அதிலே சில மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து போதைப்பொருள் நிலையங்களும் அல்லாவிட்டால் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கோடு அதிரடி நடவடிக்கைகள் பலவற்றை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. வெளிநாடுகளில் இருந்து கூட பலர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். பல போதைப்பொருள் ஆசாமிகளுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருந்தன. அத்தோடு இந்த நாட்டிலே போதைப்பொருள் விற்கப்படுகின்ற இடங்கள் குறி வைக்கப்பட்டு போலீசாரால் அந்த இடங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இது ஒரு முறையில் இருக்க, நாங்கள் சில விடயங்களை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த நாட்டுக்கு எப்படி போதைப்பொருள் கொண்டு வரப்படுகிறது என்று பார்த்தால், 2 வழிகளால் இந்த நாட்டுக்கு போதைப்பொருள் கொண்டு வரப்படுகிறது. ஒன்று கடல் வழியாக, மற்றதை பார்த்தோமானால் விமானம் மூலமாக இந்த நாட்டுக்கு போதைப் பொருட்கள் கடத்துகின்ற நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கடல் வழியாக நாங்கள் பார்க்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெரோயின் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள், அதே போல ஐஸ் போதைப் பொருள், இந்த கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கடல் வழியாக அதிகமாக கொண்டு வரப்பட்டன. ஆனாலும் கடற்படையினுடைய உதவியோடு பல ரோந்து நடவடிக்கைகள் மூலமாக இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே அவர்களை சட்டத்தின் முன்னும் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு பிற்பாடு கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட போதைப்பொருளுடைய செயற்பாடானது சற்று குறைவடைந்திருந்தது, முற்றுமுழுதாக நிறுத்தப்படவில்லை. இப்பொழுதும் போதைப்பொருள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் முன்பை விட இப்பொழுது குறைவடைந்திருக்கிறது. மறுமுனையிலே பார்த்தோமானால் விமான நிலையங்கள் மூலமாக இந்த பல சூட்சுமமான முறையிலே இந்த போதைப்பொருள் கடத்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் பார்த்தோமானால் இந்த குஷ்டக போதைப்பொருள் என்பது மிக விலை உயர்ந்த போதைப்பொருள். இந்த விலை உயர்ந்த குஷ்டக போதைப் பொருட்கள் அண்மை காலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது அதிகமாக இருக்கிறது. இதில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்க போனால், அண்மை காலமாக இந்த பௌத்த பிக்குகள் போதைப்பொருள் கடத்தி அகப்பட்டிருந்தார்கள். இது உண்மையிலே இலங்கையினுடைய துப்பாக்கி நிலை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் இப்படிப்பட்ட உயரிய நிலையில் இருக்கின்ற பௌத்த பிக்குகள் போதைப்பொருள் கடத்துவது என்பது மிக மோசமான செயலாக இலங்கையிலே பார்க்கப்பட்டது. சரி, இவற்றை நாங்கள் ஒரு கட்டமாக பார்த்திருக்கிறோம். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நேற்றைய தினம் ஜூலை 5ஆம் தேதி மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே 2 குழுக்களுக்கு இடையிலே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மோதல் ஏன் ஏற்பட்டது என்றால், இந்த போதைப்பொருள் தொடர்பான ஒரு பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த சண்டையானது மூண்டிருக்கிறது. இந்த முரண்பாடு மிகப்பெரியதாக பூதாகரமாக மாறி 2 குழுக்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக, கைகலப்பின் காரணமாக இருவர் ஸ்தலத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த இருவர் மரணமடைந்தது மாத்திரமல்லாமல் மொத்தமாக 35 பேர் அதிலே காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களிலே இருவர் அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்றாங்க, அவர்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம் என்று தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதற்கான விடை எப்படி இருக்கிறால், அவர்களை சில வேளையிலே காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை தாண்டி கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே மேலும் 10 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 10 பேருக்கும் சிலருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதோடு நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த நிலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கையுடைய போலீஸ் திணைக்களம் STF என்று சொல்லப்படுகின்ற அதிரடி படையினரை குவித்திருக்கிறார்கள். முழு கட்டுப்பாடும், குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய முழு கட்டுப்பாடும் இந்த STF கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகுதான் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யார் மீது சரி இருக்கிறது, யார் மீது பிழை இருக்கிறது, இந்த விடயங்களை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய சிபார்சு எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே இவ்வாறான பிரச்சனைகள் நாட்டினுடைய பூதாகரமான விடயம். போதைப் பொருட்களுக்காக சண்டையிடுவது அல்லாவிட்டால் மரணங்களை ஏற்படுத்துவது என்பது மிக கொடூரமான செயல்.
அண்மை கால சம்பவங்கள், துப்பாக்கிச் சூடுகள் எல்லாம் இவற்றை பிரதிபலிப்பதாகத்தான் காணப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்த பொதுமக்களே, மிக அவதானமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் மீது அவதானமாக இருங்கள். போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருந்தால் போலீஸ் திணைக்களத்துக்கு அதை அறிவியுங்கள், முறையாக அறிவியுங்கள். அதே போல இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தான் இந்த நாட்டிலே அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருப்பார்கள், கட்டமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை கைப்பற்றுவதிலே இலங்கை போலீஸ் திணைக்களம் முறையாக செயற்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே நாட்டில் இருந்து முழுவதுமாக போதைப்பொருள் அகற்றப்பட்டால் அனைவருடைய வாழ்விலும் இன்பமான ஒரு வாழ்க்கை உருவாகும். அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். போதைப்பொருளற்ற நாட்டை உருவாக்கி பாடசாலை மட்டங்களிலே இது தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது லங்காஃபோ ஊடகம் சார்பிலே நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒரு விடயம். எனவே பெற்றோர்களும் அரசாங்கமும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு லங்காஃபோ ஊடகம் சார்பில் கேட்டு மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.